என் பெயர் நிர்மலகுமாரி. திருவண்ணாமலையில் அத்தியந்தலில் சிறுதானிய மகத்துவ மையம் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருது. நம்ம இப்போ என்ன பயிர் பார்த்துட்ருக்கோம்? இந்த பயிரோட பேர் பனிவரகு. நீங்கள் ஆடிப்பட்டம் அல்லது புரட்டாசி பட்டம் அப்படி நம்ம மானாவாரியாக பருவமழைக்கு ஏற்ப போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூச்சி நோய் தாக்குதலுமே இதில் இருக்காது. இந்த பயிர்கள் என்ன பண்ணுது? அதிக வறட்சியை தாங்கும். வறட்சிக்கும் வெப்பத்துக்கும் நமக்கு இப்போ வேறுபாடு இருக்குது. மண்ணில் தண்ணியோ ஈரப்பசையோ இல்லாமல் இருக்குது, மழை கிடைக்காம இருக்குது, நம்ம இரவை பாசனமாக கட்டுறதுக்கு கிணத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வறட்சி. இதை தாண்டி வெப்பம் இப்போ முக்கியமான காரணி ஆயிட்டு. பயிர் விளைச்சலை குறைக்கக்கூடிய முக்கிய காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம். சிறுதானிய பயிர்கள் நல்ல வெப்பத்தை தாங்கி வளரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 to 35 சென்டிமீட்டர், அதாவது 1 அடி வரைக்கும் இந்த கதிர்கள் இருக்கு. இந்த கதிர்கள் ஒரு கதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 220 மணிகள் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விளைச்சல் கிடைக்கும்னா, நீங்கள் சரியானபடி பராமரிச்சிங்க அப்படின்னா 800 to 1000 கிலோ வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு மகசூல் 800 to 1000 கிலோ கிடைக்கும். தானியம் மட்டும் மகசூல் இல்லை, நமக்கு இந்த தட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வைக்கோலும் மகசூல் தரக்கூடியது தான். சிறுதானிய பயிர்களை இவ்வளோ சிறப்பாக இப்போ ஏன் ரொம்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சிறுதானிய பயிர்கள் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி அல்லது தண்ணி தேவையே கிடையாது. இது 70 நாளில் வந்துற பயிர். எப்பப்பெல்லாம் நமக்கு தண்ணி வேணும் அல்லது மழை பெய்யணும் அப்படின்னா விதைக்கிறப்போ ஒன்று, முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த உயிர் தண்ணின்னு சொல்லுவோம். உயிர் தண்ணியாக நமக்கு தண்ணி பாய்ச்சலாம் அல்லது நமக்கு அப்போ ஒரு மழை வந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தூர் கட்டுற பருவம். எப்போ தூர் கட்டும்? 70 நாள் வயதுடைய இந்த பயிர் ஒரு 15 to 25 நாளைக்குள்ளே தூர் கட்டிடும். எப்போ பூக்கும்? 30 to 35 நாள். மீறி போனால் 40 நாளைக்குள்ள. ஏன்னா இந்த கதிர் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, ரொம்ப நீளமாக இருக்குது. 35 சென்டிமீட்டர் உள்ள கதிர் ஒரு நாளைக்கு ஒரு முதல்ல இருக்கிற பாகம் மேலேருந்து கீழே வரைக்கும் பூத்துக்கிட்டு வரும் நமக்கு. ஸோ இது ஒரு 10 நாள் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா முழுசாக பூத்து தானிய மணிகள் உருவாகிடும். அப்போது நமக்கு இதுக்கு ஒரு 10 நாள், 30 நாள் 35 நாளில் பூக்க ஆரம்பித்தா 45 நாள் போல் முழு கதிரும் உங்களுக்கு மகரந்த சேர்க்கை அடைஞ்சு தானியங்கள் சரியாயிரும். அதுக்கு பிறகு எவ்வளோ நாள் வேணும்? பூத்து முடிச்ச பிறகு நமக்கு ஒரு 35 நாள், 30 நாளில் அது உயிரியல் ரீதியாக முதிர்வடைஞ்சிரும். நம்ம இன்னும் அதில் நீர்ச்சத்து எல்லாம் குறைஞ்சு நம்ம அறுத்து அடிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு 35 நாள். சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னா, பனிவரகுங்கிற பேரே உங்களுக்கு சொல்லும், குறைந்த நீர் தேவை, பனி இருந்தால் மட்டுமே போதும் இந்த பயிர் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும். இந்த பயிரோட வயது பார்த்தீங்கன்னா 70 நாளில் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இந்த அத்தியந்தல் 1ங்கிற ரகம் ஒரே சமயத்தில் முதிர்ச்சிக்கு வர்றது நமக்கு எந்திரத்தை கொண்டு அறுவடை செய்ய சுலபமாக இருக்குது. பருவம் தப்பி மழை பெஞ்சா கூட இந்த பயிரை விளைவிச்சு நம்ம மகசூல் எடுக்க முடியும். நம்ம நிலத்தை தண்ணி பத்தலை, பருவமழை தாமதமாக வந்தது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தரிசா போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பனிவரகுங்கிற இந்த பயிரை போடலாம். ஆடிப்பட்டத்திலையும் போடலாம், புரட்டாசி பட்டத்திலையும் போடலாம். இது எல்லா தன்மையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனிவரகு அத்தியந்தல் 1ங்கிற ரகத்தில் இருக்குது. இதோட விதைகள் எங்கே கிடைக்கும்னா, நான் முதலியே சொன்ன மாதிரி நீங்கள் பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானிய மகத்துவ மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அத்தியந்தல் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு ஏக்கருக்கே 4 கிலோ விதை இருந்தால் போதும். நம்ம தாராளமாக இந்த பயிர் செய்யலாம்.